இந்த ஒரு கிராமத்துல மட்டும் நீங்க வசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 லட்சம் ரூபாய் தருவாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, இந்த ஒரு கிராமத்துல போய் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா கவர்மெண்டே உங்களுக்கு வந்து 18 லட்சம் ரூபாயை வந்து தருவாங்க. நம்ம உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வாடகை வீடு தான் கிடைக்கும். அந்த வாடகை வீட்டுக்கு நம்ம தான் வந்து ஓனருக்கு வந்து காசு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் வந்து செலவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த கிராமத்துக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அங்க தங்கறதுக்காக 18 லட்சம் ரூபாய் காசு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மாசம் மாசம் செலவுகள் வந்து அதிகமாயிட்டே போகும் இல்லையா, அந்த செலவுகளுமே அவங்களே கொடுத்துருவாங்க. அது எவ்வளவு அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய். இந்த கிராமம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அல்பனின் அப்படிங்கிற கிராமத்துல தான் வந்து இந்த ஒரு அதிரடியான சலுகையை வந்து கொடுத்திருக்காங்க. சரி, எதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, உள்ளூர்ல இருந்து நல்லா படிச்சு முடிச்சாச்சு, இனிமேலு கை நிறைய நம்ம காசு சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும், வெளியூருக்கு போனா மட்டும்தான் அப்ப அது சாத்தியமாகும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால எல்லா மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியாவது வந்து வெளியூருக்கு போய் நிறைய காசு சம்பாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா மக்களுமே வந்து வெளியூருக்கே வந்து பயணம் போயிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி டெவலப் ஆவாங்க, உள்ளூர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எப்படி டெவலப் ஆகும், இந்த விஷயத்த தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அரசு வந்து ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இப்படி எல்லாருமே நான் வேலை தேடி வெளியூருக்கே போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த உள்ளூர்ல யாரு தான் வசிப்பாங்க, அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு முடிவு எடுத்து எப்படியாவது அந்த மக்களை வந்து உள்ளூர்லயே வசிக்க வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் இவங்க கவர்மெண்ட்ல இருந்து நீங்க உள்ளூர்லயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 லட்சம் ரூபாய் காசு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மாசம் மாசம் செலவுகள் வந்து அதிகரிக்கும் இல்லையா, அதையுமே வந்து நாங்களே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 லட்சம் ரூபாய் வந்து தராங்க. சோ இந்த சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அல்பனின் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்தாதான் உங்களுக்கு 18 லட்சம் ரூபாய் காசு கிடைக்கும். அப்புறம் என்னத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்ப வேண்டியதான்.